அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடி ஜெபம் பண்ணினான். பொழுது விடியும் வரைக்கும் அவரோடு கூட போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். நான் ஒரு விடியலை பார்க்க வேண்டும். ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க வேண்டும். எனக்குரிய நன்மைகளை நான் காண வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கெஞ்சி ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாட்டாலும், இயேசுவே என் ஆசீர்வதியும், இயேசுவே என் குறைகளை மன்னி. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியாவிட்டாலும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என் குறைகளை மன்னியும், இயேசுவே என் மேல் கிருபையா இறங்கும், என் ஜெபத்தை கேளும், நான் சொல்லுவதை கேளும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தொழில் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபை போல நீங்கள் போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறும். எது எது தடையாய் நிற்கிறதோ, எது எது கிடைக்காமல் இருக்கிறதோ, எது எது உங்க வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறதோ, எது எது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். கண்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜெபத்தினால ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஜெபத்தினால ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க காண போறீங்க. உங்க ஜெபத்தினால ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர போறாரு. உங்க ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நீங்க யார் ஜெபம் பண்ணினாலும் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. உங்க ஜெபத்தை அவர் புறக்கணிக்க மாட்டாரு. உங்க ஜெபத்துல எந்த பாகுபாடும் அவர் பார்ப்பதில்லை. ஏழை பணக்காரன் பார்ப்பதில்லை. நீங்க உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்களுடைய இருதயம் உண்மையா ஜெபிச்சா நிச்சயமா உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபத்திற்கு பதில் தருவாரு. உங்க ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதுலெல்லாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, ஆசீர்வாதத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீங்களோ, உயர்வுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதுல நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. ஒரு விடியலை நீங்க பாப்பீங்க, ஒரு வெளிச்சத்தை பாப்பீங்க, ஒரு மேலான நன்மைகளை நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, யாக்கோபு போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஜெபிக்க தெரியாவிட்டாலும் அவங்க வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு எப்படின்னு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனாலும் என் ஜெபத்தை கேளு ஆண்டவர். இப்படிதான் என்னால ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் பண்ணக்கு நான் பழக்கப்படலை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அவங்க சொல்ற வார்த்தையும் நீர் கேட்டு, அவங்க பண்ற ஆண்டவரை முறையிடுதலையும் கேட்டு அவங்களே ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரை அவங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.